விவரங்களை டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் இலவசமாக புதுப்பிக்கும் வாய்ப்பை UIDAI ஏற்கனவே வழங்கியுள்ளது. 10 ஆண்டுகளாக புதுப்பிக்காமல் உள்ள ஆதார் அட்டையை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே செப்டம்பர் 14 வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் அது நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 14 வரை அறிவிக்கப்பட்டது. ஆதார் அட்டையில் 10 ஆண்டுகளாக முகவரி, புகைப்படம், போன் நம்பர் போன்ற விவரங்களை புதுப்பிக்காமல் இருந்தால் அவற்றை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆதார் அட்டை தற்போது அனைத்து நடைமுறைகளுக்கும் தேவைப்படும் நிலையில் இந்த புதுப்பித்தலை காலக்கெடு முடிவதற்குள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. சரி, ஆதார் அட்டையை ஆன்லைனில் அப்டேட் செய்வது எப்படி? myAadhar.uidai.gov.in என்ற பக்கத்தை பயன்படுத்தி அப்டேட் செய்து கொள்ளலாம். இந்த பக்கத்தில் லாகின் செய்து ஆதார் நம்பரை கொடுத்த பிறகு கேப்சா கோடை கொடுக்கவும். பிறகு சென்ட் OTP என்பதை கிளிக் செய்து லாகின் கொடுக்கவும். அதில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை செலக்ட் செய்து கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸை படித்த பிறகு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். ஐ வெரிஃபை தட் த above details are correct என்ற விவரத்தை சரிபார்த்து நெக்ஸ்ட் என்பதை கொடுக்கவும். முகவரி மற்றும் அடையாள ஆவணங்களை பதிவேற்றி சப்மிட் கொடுக்கவும். உங்களது மெயிலுக்கு சர்வீஸ் ரெக்வெஸ்ட் நம்பர் SRN என்ற எண் வரும். இதை ட்ராக் செய்து ஆதார் அட்டை அப்டேட் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரி, ஆஃப்லைனில் புதுப்பிப்பது எப்படி? ஆன்லைனில் ஆதாரை புதுப்பிக்க முடியாதவர்கள் நேரடியாக ஆதார் மையத்திற்கு சென்று விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆதார் அட்டையை புதுப்பிக்க முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள் தேவைப்படும். வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, பாஸ்போர்ட், வங்கி பாஸ்புக் போன்றவை பயன்படுத்தலாம். அதேபோல பான் கார்டு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக், ஓட்டுநர் உரிமம், கடைசி 3 மாதத்தின் வீட்டு கேஸ் ரசீது, தண்ணீர் பில் ரசீது, மின்கட்டண ரசீது போன்றவற்றை முகவரி சான்றாகவும் பயன்படுத்தலாம். ஆதார் அப்டேட்டுக்கான இலவசமாக புதுப்பிக்கும் தேதி டிசம்பர் 14ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அதற்கு பிறகு காலக்கெடு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் இது குறித்து மத்திய அரசு தற்போது வரை எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்காத நிலையில் ஆதார் அட்டையை இன்றே புதுப்பித்துக் கொள்வது நமக்கு சிறந்ததாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.